முருகப்பெருமானை நினைத்து இருக்கக்கூடிய விரதத்துல ஒன்று சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதம் 7 நாட்களும் இருக்க நினைக்கிறவங்க திருச்செந்தூர் முருகர் கோயில்ல போய் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கிடையாது. நம்ம வீட்டின் அருகே இருக்கக்கூடிய முருகர் கோயில்ல போய் நம்ம காப்பு கட்டி விரதத்தை தொடங்கலாம். தினமுமே முருகர் கோயில்ல போய் வணங்கிட்டு நம்ம விரதத்தை கடைபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோட முருகர் இருக்கக்கூடிய அந்த படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு பூ அலங்காரம் சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு வெற்றிலை தீபம் 1 தீபம் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றிட்டு நம்ம விரதத்தை கடைபிடிக்கலாம். இறைவனை நினைத்து கொண்டு உணவு உண்ணாம இருக்கிறது தான் விரதம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு சிலருக்கு உணவு உண்ணாம விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க கோயில்ல கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் பால் பழம் ஏதாவது பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 வேளை 1 வேளை உணவு எடுத்துக்கிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். ஆனா நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பா மாறியே ஆகணும். நம்ம வாழ்க்கை ஃபுல்லா எல்லா பக்கமுமே இருள் சூழ்ந்து இருக்கு. அந்த இருள் எல்லாம் நீங்கி வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முருகருக்கு இந்த 7 நாட்கள் மிக கடுமையான விரதமான மிளகு விரதம் நீங்க இருந்தீங்கன்னா முருகர் உங்களுக்கு என்ன வரம் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த வரத்தை அளித்து உங்களோட வாழ்க்கை இருளை நீக்குவார் கண்டிப்பா.